ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. காவிரி ஐயாறு திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி திருச்சி காவிரி ஆற்றில் விவசாயிகளுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் போராட்டத்தில் ஈடுபட்டு உரையாற்றி வருகிறார். தற்போது அந்த காட்சிகளை பார்க்கலாம். 5 நாள் டெல்டாவில் இருந்த வயிறு எரிஞ்சு வந்தன. டெல்டா எப்பேற்பட்ட டெல்டா, இயற்கை கொடுத்த வரம், அதை எப்படி பாதுகாக்கணும், பொக்கிஷமா பாதுகாக்கணும். அது போய் பார்த்தா அப்பா, இப்ப சொன்னார்ல கொள்ளிடம் ஆத்துல அந்த சின்ன அணை உடைஞ்சு போச்சுன்னு. எனக்கு ஆசை கொள்ளிடம் ஆத்துல 10 தடுப்பணைகளை கட்டணும். 10 தடுப்பணைகள், ஒவ்வொரு 10 கிலோமீட்டர், 110 கிலோமீட்டர் கொள்ளிடம், ஒவ்வொரு 10 கிலோமீட்டர். முக்கோம்புக்கு முன்னாடி அப்படியே கொள்ளிடம் பிரியுது அந்த பக்கம். அப்புறம் போயிட்டு அங்க கல்லணையில போயிட்டு அங்க சேர்தெல்லாம் கொள்ளிடம் மட்டும் போயிட்டு இருக்கு. அங்க காவேரி சேர்ந்து அங்க 5ஆ பிரியுது காவேரி. அங்க ஃபுல்லா இந்த பக்கம் புதுக்கோட்டையில கொஞ்சம் போகுது, தஞ்சாவூர்ல போகுது, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டம். டெல்டா மாவட்டம்னா 4 மாவட்டம் முழுசா இருக்கு. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை 4 மாவட்டம் முழுசா காப்பாயுது. கடலூர், அரியலூர், அப்புறம் தஞ்சாவூர், புதுக்கோட்டை கொஞ்சம் பாதி மாவட்டம். இதுதான் டெல்டா. அங்க போய் நெல் கலைஞ ஒரு நெல் கொள்முதல் நிலையத்தை போய் பார்த்தேன் ஐயா. நான் ஒரு 200 மீட்டர் தள்ளி வரப்போ நாத்தடிக்குது. என்னடா அது நெல்லு சேமி கொள்முதல் நிலையம், ஏன் நாத்தடிக்குது? கிட்ட போய் பார்த்தா நாத்தம் இன்னும் அதிகமா வருது. ஏன் அது வேற, அதுக்கு அடுத்தது கிட்ட போய் பார்த்தா நெல்லு எல்லாமே அழுகி போயிடுச்சு. நெல்லு முளைஞ்சி போச்சு, அழுகி போயிடுச்சு. நாத்து அழுகி போச்சு தெரியும் உங்களுக்கு எப்படி நாத்தம். அவ்வளோ நாத்தம், அவ்வளோ நெல்லு, டன்னு கணக்கான நெல்லு கீழே அப்படியே கொட்டி. நான் போறேன்னு தெரிஞ்சு போச்சு. அது சுத்தப்படுத்திட்டு மீதி தான் அவ்வளோ இருக்கு. அது திடீர்னு போனா இன்னும் நிறைய போயிருக்கும். வயிறுலாம் எரியுதாங்க. அப்புறம் போய் பார்த்தா அதுக்கு 40 ரூபாய் ஒரு மூட்டை, 50 ரூபா, 60 ரூபா, எங்க கேட்டா 60 ரூபா ஒரு மூட்டை. ஆனா இவங்க அரசாங்கம் என்ன சொல்றாங்க, அப்படியே மாற தட்டிக்கிறாங்க. நாங்க நெல்லுக்கு ஒரு குவிண்டலுக்கு 2500 ரூபாய் கொடுத்துட்டோம், 2500 ரூபாய் கொடுத்துட்டோம். என்னையா கொடுத்த 2500 ரூபாய்? ஒரு குவிண்டால 100 கிலோ, 100 கிலோ நெல் உற்பத்திக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? 2450 ரூபாய் செலவாகும். நீ 2500 ரூபாய் கொடுக்குறியா? என்னையா வச்சு என்ன பண்ண போற? அது நீ கொடுக்கல, மத்திய அரசு கொடுக்குறாங்க. இப்ப நெல் கொள்முதல் நிலையத்துல யார் தெரியுமா நெல் வாங்குறா? யாருக்கு வாங்குறாங்க? மத்திய அரசு, மாநில அரசு மூலமா தான் நெல் வாங்குது. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.